மாறி ஃபோன் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. என்ன விஷயம்னு அவங்க கிட்டே கால் பண்ணி கேட்டுரும். என்ன மறுபடியும் கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க மாறி. ஹலோ, வணக்கம் சார். பிஸியா இருக்கீங்களா? நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வாஷ்ரூம்ல இருந்தேன். ரிங் சவுண்ட் கேட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். திரும்பவும் நீங்களே பண்ணிட்டீங்க. அப்படியா? ஆமா, என்ன விஷயம் மாறி? எல்லாம் தாரா அத்தை விஷயம் தான் சார். ஹஸ்பண்ட் சார் முன்னால தாரா அத்தை விஷயத்துல செஞ்ச அதே தப்ப இப்போ மாயா விஷயத்திலயும் பண்ணிட்டு இருக்காரு. தாராவும் மாயாவும் ஒரே ஆள் தான் தெரியாத நம்ம சூர்யா செத்து போன தாராவுக்கு பரிகாரம் பண்றதா நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வந்திருக்கிறது மாயா இல்ல தாரா தான் நிரூபிச்சுட்டா சூர்யா பழையபடி தாராவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. ஆமா சார், வந்திருக்கிறது மாயா இல்ல தாரா தான் எப்படியாவது ஹஸ்பண்ட் சாருக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். தத்தெடுக்கிறதுக்குள்ள நிரூபிச்சு தத்தெடுக்கிறத தடுத்து நிறுத்தணும் சார். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஆதாரத்தோட தாராவை சிக்க வச்சு சூர்யா கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் ஏன் ஆள் மூலமா பணம் கேட்டு மிரட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருந்தேன். ஆனா தாரா கில்லாடியா கேம் சேஞ்ச் பண்ணி என்ன சூர்யா கிட்ட மாட்ட வச்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே தாரா அதிபுத்திசாலித்தனமா தான் இருக்காங்க. அதனால வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் அவங்கள மாட்ட வைக்கணும். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் சாருக்கு நிரூபிக்கணும் பூங்குன்றன் சார். அப்பதான் அதை தடுத்து நிறுத்த முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாதிரி. ஆனா அதுக்கு நமக்கு டைம் இல்லையே. சார், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி நிரூபிக்க முடியாதா? ஏற்கனவே மாறி யாருங்கிற பிரச்சனை வந்தப்போ நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேனே. சூப்பர் மாதிரி, சூப்பர். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சொல்றீங்க சார்? என்ன சிக்கல்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி மாயா தான் தாரான்னு நிரூபிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிள், முடி, நகம் இது எல்லாமே வேணுமே. வீட்ல இருக்கிற தாரா அத்தை கிட்ட இருந்து நான் எப்படியாவது நீங்க சொன்னதெல்லாம் கலெக்ட் பண்ணி தரேன் சார். ஓகே, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மாயாவோடதனே வச்சுக்குவோம். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு தாராவோட சாம்பிள் வேணுமே. அதுக்கு நாம என்ன பண்றது, எங்க போறது? சார், தாரா அத்தைக்கு ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்தது இல்ல? நீங்க கூட ஹாஸ்பிடலுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களே. ஆமா மாதிரி, அந்த ரிப்போர்ட்ல தாராவோட டீடைல் எல்லாமே இருக்கும்ல? ஆமா சார். கரெக்ட். நான் என்னோட அசிஸ்டன்ட்டா அனுப்பி வைக்கிறேன். கலெக்ட் பண்ணத அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் சார். பண்ணிடலாம் மாதிரி. நீங்க சாம்பிள்ஸ் எடுத்து வைங்க, நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். முடிய தலை வார சீப்ல இருந்து ஈஸியா எடுத்துட்டோம். ரத்தம் சாம்பிள் வேணுமே, எப்படி எடுக்கிறது?
மாயாமா, என்னம்மா மாறி? பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல மாறி, இனிமேதான் ஆரம்பிக்கணும். எதுக்காகம்மா கேக்குற? ஆம், இல்ல பூஜைக்கு பூ கொடுத்துட்டு போலான்னு தான் கேட்டேன். ஓம் நம சிவாய. நானே உன்கிட்ட பூ வேணும்னு கேட்கலான்னு இருந்தேன். அந்த ஈஸ்வரனே உன்னை அனுப்பி வச்சுட்டான். தாரா அத்தை பூஜை ரூம் பக்கமே வரமாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க ரூமையே பூஜை ரூமா ஆக்கிட்டீங்க. இந்த உடம்பே ஒரு கோவில் தான். சொல்லுங்க மாரி. சார், நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருக்கிற மாயாவோட முடி, ரத்தம், நகத்துண்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெரி குட் மாரி. நான் என் அசிஸ்டன்ட் டேவிட் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். தத்து எடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள ரிப்போர்ட் கிடைச்சிரும்ல சார்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாரி. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்க கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். ஓகே. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் பூங்குன்றன் சாரோட அசிஸ்டன்ட் டேவிட் பேசுறேன் மேடம். வணக்கம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் மேடம். உள்ள வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் மேடம். இல்ல வேண்டாம், நீங்க உள்ள வராதீங்க. நீங்க அங்கே இருங்க, நான் வெளியே கொண்டு வந்து தரேன். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே.